நாங்கள் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு அந்த ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறப்ப எப்படின்றத விஷயம் ஷேர் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணதில் ஒரு பெரிய ஈவெண்ட் மெகா கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் சேலம் பிரான்ச்சில். ஸோ அதை பற்றி நாங்கள் 2 பேரும் நாங்கள் எல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணோம், எப்படிலாம் ஓவரால் நடந்துச்சு, ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஒரு 4 பேஸாக பிரித்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து பிளானிங் பேஸ், தென் எக்ஸிக்யூஷன் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் பிஃபோர் கான்ஃபரன்ஸ் வரைக்கும், கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, தென் போஸ்ட் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸில் இவ்வளோ வேலை நடக்குது ஒரு விஷயத்தில், பட் ஜஸ்ட் பேஸாகவே 4 சொல்கிறேன். அதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் பண்ணோம் நாங்கள் சும்மா ஷேர் பண்ணுறோம். நாங்கள் எப்படி எங்கள் சேலம் பிரான்ச்சில் கான்ஃபரன்சஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவிலே கிளிப்ஸஸும் நான் போடுறேன், நிறைய பிக்ஸ் அண்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ பிளானிங் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் சௌமியா, எப்படி இப்படிலாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிகாசாலேருந்து நம்ம பிரான்ச்லேருந்து நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அப்படின்னா we have to get approval, prior approval from the board of studies, ICA. ஸோ போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கிட்ட நம்ம ப்ரிஃபர்டு டேட்ஸ் அண்ட் வென்யூ சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ராக்சிமேஷன் போட்டு ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட்லாம் போட்டு நம்ம அப்ரூவல் வாங்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோல் இருக்கும், நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும், எப்போ நம்ம கண்டக்ட் பண்றோம், எங்க கண்டக்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் டேட்லாம் ஃபிக்ஸ்ட் அப்பே. ஆமா. ஸோ நம்ம டேட்ஸ் வந்து ஐ திங்க் நம்ம அப்ளை பண்ணப்போ ஜூலை லாஸ்ட் வீக் வந்ததுன்னு நினைக்கிறேன். நமக்கு நம்ம நவம்பர்ல கண்டக்ட் பண்ணோம், ஜூலை லாஸ்ட் வீக்ல we got the approval. ஸோ நடுவில் கொஞ்சம் அந்த டேக்ஸ் ஆடிட் டைம்ஸ் அப்படிங்கறனால we could not ப்ராப்பராக நம்ம வந்து பண்ண முடியல. பட் ஸ்டில் we were working on அந்த ப்ரீ பிளானிங் பேஸ். நீ சொன்ன மாதிரி அந்த லைக் கான்ஃபரன்ஸ்க்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன வேலை, ஸ்டார்ட் அப் வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போவே. உனக்கே என்னென்ன அதான் இந்த மாதிரி தான் என்னென்ன ஐடியாஸ் இருக்கலாம், எப்படி எப்படிலாம் ஸ்பீக்கர்ஸ் கூப்பிடலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம், சும்மா டிஸ்கஷன் ஐடியாஸ் ஜஸ்ட்டு பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். தென் நேம்லாம் வச்சோம். இங்கே கான்ஃபரன்ஸ் டைம் சொல்கிறேன், யாரும் ஷாக் ஆகாதீங்க. நிஜமா எவா நம்ம சிஎம் பேர் வச்சு அவர் பேர் தான் இந்த கான்ஃபரன்ஸ் பேர் வந்து விஜய் தான் எங்கள் கான்ஃபரன்ஸ் பேர். அவர் சிஎம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ சும்மா அடிச்சு விடல, இன்விடேஷனான அந்த ஃபோட்டோவில் நாங்கள் போடுறோம். எங்கள் கான்ஃபரன்ஸ் பேர் விஜய். விஜய் மீன்ஸ் விக்ட்ரி அப்படின்னு. என்னப்பா சான்ஸ்கிரிட் அது இல்லை என்ன அது? சான்ஸ்கிரிட் ஆர் ஹிந்தி, எதுலயுமே ரெண்டுலயுமே வந்துட்டு விஜய் மீன்ஸ் விக்ட்ரி. என்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு நினைக்காதீங்க சரியா. அதுதான் எங்க கான்ஃபரன்ஸ் பேரு நாங்கள் வச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீ பிளானிங், இதுதான் எங்களோட பேர். மோஸ்ட்லி பேர் வைக்கிறது, ஐடியாஸ் பாப்பப் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இதான் எங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரீ பிளானிங் இருந்துச்சு. ஏன்னா டேக்ஸ் ஆடிட் முடிஞ்சிச்சு. ஏன்னா நவம்பர் 2023 தான், 22-23 2025 தான் எங்கள் கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. 24 25 ஓ உண்மை கார்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல பாருங்க. 24 நடத்தினோம். ஸோ இதுதான் பண்ண ப்ரீ பிளானிங்கில். மோஸ்ட்லி தான் அப்ரூவல், பட்ஜெட்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணியிருப்பீங்களா யாரோ? ஸோ ஐ மீன் ஆர்டிகல்ஷிப்பில் மோஸ்ட்லி சொல்கிறேன் நான் இந்த மாதிரி. ஸோ பட்ஜெட்டிங் இந்த மாதிரி மோஸ்ட்லி டாக்குமெண்ட்ரி ப்ராசஸ் நிறையா இருந்துச்சு. தென் பிளானிங் பேஸ் கமான் சௌமியா. பிளானிங்க்கு அந்த ஐ மீன் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும், கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு மாசம் தான் இருந்தது. லைக் we had brainstormed ideas, எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம், நம்ம பேப்பர்ல எழுதி வச்சிருந்தோமே தவிர அது இன்னும் வந்துட்டு எக்ஸிகியூஷனுக்கு வரல. அந்த ஒரு மாசம் கழிச்சு தான் வந்துட்டு ஐ கெஸ் we conducted a youth fest just before that. அதனால வந்துட்டு ஸோ கான்ஃபரன்ஸ்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அது வரைக்குமே. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்துட்டு கான்ஃபரன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னா வந்துட்டு எக்ஸாக்ட்லி 1 month பிஃபோர் தி கான்ஃபரன்ஸ் டேட். அப்பையில இருந்து நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா வென்யூ வாஸ் டிசைடட் பிஃபோர் ஹேண்ட். வென்யூ டிசைட் பண்ணனால அடுத்தது வந்து ஒவ்வொருத்தரா வந்து கான்ஃபரன்ஸோட செஷன் ஸ்பீக்கர்ஸை வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தரா வந்து அவங்க டேட்ஸ்லாம் கேட்டு, அவங்களோட ப்ரிஃபர்ட் டேட்ஸ்லாம் கேட்டுட்டு
டாபிக் சொல்லி அந்த டாபிக் ஏத்த மாதிரி வந்து செஷன் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் யூஸ்வலி கான்ஃபரன்சஸ் ஆர் டிவைடட் இன் டூ டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ், டெக்னிக்கல் செஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் செஷன்ஸ். ஸோ டெக்னிக்கல் செஷன்ஸ்க்கு வந்துட்டு அந்தந்த, ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேட் ஏஐ, ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் income tax, and another one session was BSR, BRSR. BRSR. ஸோ இந்த 4 டாபிக்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு நம்ம செஷன் சேர்மனா வந்துட்டு கூப்பிடணும். ஸோ வி நம்ம வந்துட்டு அந்த செஷன் சேர்மனை சூஸ் பண்றது. அப்புறம் ஸ்பெஷல் செஷன்ல வந்துட்டு ஸ்பெஷல் செஷன் இஸ் அபவுட் எனிதிங், லைக் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டோம். தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் எனி அதர் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு கூப்பிட்டு நம்ம மோட்டிவேஷனல் டாக்ஸ் ஆர் அவேர்னஸ் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனல் டாக்ஸ் வேர் கிவன் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ஆர் கான்ஃபரன்ஸ், அண்ட் வேற சில ஸ்பெஷல் டாக்ஸ் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் இதை பத்தி, டிஜிட்டல் யூசேஜ் பத்தி நம்ம ஒரு செஷன் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்து கூப்பிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் போகும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றது. தென் கான்ஃபரன்சஸ் ஆர் மெயின்லி டு பிரிங் அவுட் த டேலண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்ஃபரன்சஸோட மோட்டிவே. It is also knowledge sharing, but it is also a stage for students to come up on the stage and speak to a lot of people, speak before a lot of people. So student speakers may வந்துட்டு நாங்க கொடுத்திருக்க டாபிக்ஸ் வந்துட்டு as I said, the technical sessions, AI, startup, taxation and BRSR, இந்த 4 டாபிக்ஸ்லயுமே வந்துட்டு சப் டாபிக்ஸ் கொடுத்து அந்த சப் டாபிக்ஸ்ல students can choose from the topics and they can choose to present the papers in front of the people. So on the selection process ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. This is the core purpose or skeleton சொல்லலாம் கான்ஃபரன்ஸோடது. இதை தவிர்த்து நம்ம வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும் 2 டேஸ்க்குமே. 2 டேஸ் கான்ஃபரன்ஸ், ஸோ 2 டேஸ்க்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். 2 டேஸ்க்கு வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் என்னெல்லாம் தேவையோ அது பண்ணணும். பிரிண்டிங் ஒர்க்ஸ் வேறு அது இட் வாஸ் ஹெல் ஆஃப் அ ஜாப். பிரிண்டிங் ஒர்க்ஸ் ஒரு பக்கம், அண்ட் தென் நடுவில் வந்துட்டு பிஓஎஸ்க்கு வி ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் நம்ம ப்ராசஸ் என்ன இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். தென் ப்ரொமோஷனல் ஒர்க் ஜாஸ்தியா பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும். சின்ஸ் இட் ஆர்ட்ஸ் வாஸ் அ மெகா கான்ஃபரன்ஸ், ரீஜனல் நம்ம ரீஜன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேன் அட்டெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ரீஜனலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரான்ச்சஸ்க்கும் நம்ம வந்துட்டு பேசி அதாவது சதர்ன் இந்தியாவில் இருக்கிற பிரான்ச்சஸோட ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கிட்ட எல்லாம் பேசி அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி, இன்ஃபேக்ட் our students conference had witnessed 13 to 14 branches from Sikasa வந்துட்டு அங்க இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. It was very good initiative from our marketing side. நம்ம மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து எல்லாத்தையும் பேசி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அதை வச்சு it was a very good thing from our marketing side. இதுதான் மெயின்லி நிறைய ஒர்க்ஸ் ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் டீம்ஸ் ஆக்சுவலி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். என்னன்னா எம்சிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட், பிரிண்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட், தென் வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட், இந்த மார்க்கெட்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணோம். தென் வேற என்ன நிறைய ஃபுட்டுக்குன்னு ஒரு டிசைனிங் இருந்தது, ஃபுட்டுக்கு டீம் இருந்தது. அப்புறமேட்டு அண்ட் ஆன் தி டே ஆஃப் கான்ஃபரன்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாத்துக்கணும், பக்கத்துல ஸ்டூடெண்ட் கைட் பண்ணனும்னா அதுக்கு ஒரு டீம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாதிரி தான் சொல்லு. அப்புறம்
வேற என்ன மிஸ் பண்ணிட்டேன்? சாவ்னீர் வந்து ஒரு டீம். ப்ராமினன்ட் டீம், ஸ்பான்சர்ஷிப் டீம். ஸ்பான்சர்ஷிப் டீம். ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வி மைக்ரோ மேனேஜ் டு த பெஸ்ட் லெவல் ஆமா. ஸோ இது பாசிபிள். அதான் அரௌண்ட் ஒரு 50 மேல பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்? 50 கம்மியா? கம்மி. கம்மி 50 அப்போ 50 இருப்பாங்க. கரெக்ட் எக்ஸாக்ட் நம்பர் 70. ஐ கேன் சே 70 to 80 வந்துட்டு டோட்டலா இன்க்ளூடிங் த கமிட்டி வி வேர் ஒர்க். அதான் 70 to 80 பீப்புள் ஒரு கான்ஃபரன்ஸில். இப்போ நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி இதில் பிக்கஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா அவங்க தான், ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் அ மினிமம் பார்ட்டிசிபேஷன் 500. ஸோ ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் 500 இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ட்ரை டு ரீச் அவுட் தட் மினிமம் க்ரைட்டீரியா எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே, எல்லா ஊர்லேயுமே கான்ஃபரன்சஸில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் த மெயின் கோர். ஸோ அவங்க பார்க்கணும். ஸோ இதுதான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அந்த வேலை பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும் அந்த டிபார்ட்மெண்ட் பேரை பார்த்தாலே. பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்பெஷலைஸாக நாங்கள் என்ன பண்ணோம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சௌமியா ஒரு இன்சார்ஜ், ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் டீமுக்கு, நான் ஒரு 4-5 இதுக்கு, இன்னும் சில பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே ஒரு 4 டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்சார்ஜ், நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரியும் இருந்தது. நான் சில டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு நானும் கொஞ்சம் ஓரெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நாங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணோம்னா, நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணோம். டேட்டா வச்சு என்ன பண்ணோம்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட டேட்டாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் மெயில் போகிறதோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு கியூஆரும் சென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த கியூஆர் வச்சுருந்தா தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் உள்ள வென்யூக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி கியூஆர் பேஸ்டு என்ட்ரியை நாங்கள் உருவாக்கணும் வித்தவுட் எனி காஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் டெவலப் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா நாங்கள் மைலேஜ் பண்ணோம். தென் அந்த கியூஆர் காமிச்சாதான் உங்களோட கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்க முடியும், உங்கள் கிட்டு வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துக்கெலாம் நாங்கள் கியூஆர் பேஸ்ட் யூஸ் பண்ணோம் மெயின்லி. தென் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வரீங்க, உங்களோட எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்ட் பண்ணியிருந்தோம். இட்ஸ் நாட் லைக் உங்கள் நேம் சொன்னால் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இன்கேஸ் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணினாலுமே நாங்கள் அங்கே ஒரு கியூஆர் செட் பண்ணியிருப்போம். கியூஆரை ஸ்கேன் பண்ணினீங்கன்னா உங்களோட எஸ்ஆர்ஓ போட்டால் போதும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஸோ ஒவ்வொரு கவுண்டர் பிரிச்சிருப்போம் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வைஸ். ஸோ நீங்கள் அந்த கவுண்டரில் போயிட்டு உங்கள் கிட் கலெக்ட் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாமே பண்ணிடலாம். ஸோ வெறும் கியூஆர் ஸ்கேன் பண்ணால் போதும். நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணோன்னா, ஒரு 20-30 பேர் ஒரு 500 கால்ஸ் மேலே பண்ணியிருப்போமா, அதுக்கு மேலே பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். 900ல ரொம்ப கம்மி சஞ்சய். கம்மி நம்ம கிட்ட இந்த டேட்டா பேஸ்ல வந்துட்டு 700 to 900 இது இருந்திருக்கும். 2 times வச்சா கூட you did 1500 to 1800 calls. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஒரு 100 கால் வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற காரணத்தாலே ஒரு 1500 கால்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் நிறைய பேர் பேசுகிறப்ப கான்ஃபரன்ஸ் தான் நடக்குமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கால்ஸ் நாங்கள் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இந்த மாதிரி நடக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் பண்ணோம். தென் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேறு என்ன நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணோன்னா, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம், ஐ மீன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அதுவுமே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களை இன்வைட் பண்ணுறது, ஆக்சுவலி அவங்கள பார்த்துக்கிறதே ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அவங்கள எப்படின்னா ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கரெக்டாக அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களோட ரூம் ரெஸ்பெக்டிவ் இதில் போய் அவங்களுக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களை கான்ஃபரன்ஸ் கூட்டு வரதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வேலை தான், வேறு யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே நம்ம வந்து நல்ல ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும், தெரிஞ்ச ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும். வி இன்வைட்டட் 3 ஃபேக்கல்ட்டிஸ் தானே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டிஸ் தான் எங்கள் கான்ஃபரன்ஸ் வந்தாங்க. யார் யார் சௌமியா? 3 பேர். சிஏ கார்த்திக் மணிகண்டா சார், சிஏ சேஷாத்ரி சார், அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி சிஏ தீபக் பாண்டியன் சார். ஸோ
இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நல்லா பேசுகிறவங்கள அப்படின்னு நாங்கள் எஸ்பெஷலி பண்ணோம் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில். தென் இதுதான் நான் மோஸ்ட்லி வேற என்ன சௌமி, நீ இது டிபார்ட்மெண்ட்ஸ் வேற என்ன பண்ணோம், நீ கொஞ்சம் சொல்லு. நான் வந்து லாஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த இந்த பிளானிங் ஃபேஸ்ல வந்துட்டு ஐ வாஸ் இன்டு டிசைனிங் டீம். ஆ ஸோ சேர்மன் வந்து சொல்லிட்டாரு, நீ ப்ரெஸ்ல போய் உக்காந்துரு, நீ அங்க இருந்து வந்தன்னா நீ வரவே கூடாது, உன் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டாரு. ஸோ இட் வாஸ் அ ஜாப், ம் ஒரு பெரிய வேலை தான் அது. பிகாஸ் ஆ உட்காந்து நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம பண்றதுக்கு we can ஆ நானே போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆ இருந்துச்சு. ஆ அண்ட் 2 days, 2 straight days I took a help of volunteer. அண்ட் அங்க போய் உட்காந்துட்டு ஐ வாஸ் கம்யூனிகேட்டிங் வித் த பிரான்ச். நம்ம ம் என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணோம்னா ஃபார் கிவிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் கிட்லயே என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும், ஐடி கார்ட்ஸ் வச்சோம். ஐடி ஆமா. கார்டில் வந்துட்டு வித் த கியூஆர் கார்டு, சஞ்சய் சொன்ன மாதிரி அந்த கியூஆர் கோடை வந்துட்டு நம்ம ஐடி கார்ட்லயே வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ம் ஸோ ம் whenever the QR is scanned, அந்த ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸோ இல்லை ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கோ, இல்லை கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் கிட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ம் கணக்கோ வந்துட்டு நமக்கு டேட்டா பேஸ்ல ஆ இதாயிடும், இப்போ இன்க்ளூட் ஆயிடும். ம் ஸோ தட் ஐடி கார்ட்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸஸ் அண்ட் பேனர்ஸ், இந்த பிரிண்டிங் வேலை. நேம் கார்டு. அப்புறம் யா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வி கேவ் அ கார்டு. இப்போ எனக்கு வந்துட்டு சௌமியா எஸ்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வி கேவ் டு எவ்ரி ஸ்டூடெண்ட் வித் தேர் நேம் பிரிண்டட் ஆன் இட். எஸ். ஸோ அந்த கார்டு கொடுத்துட்டு ஃபீட்பேக் என்ன வந்ததுன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, தேவர் ஹாப்பி சீயிங் தட் கார்டு. ஸோ அந்த ஐடியா வந்து நம்ம சேர்மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவரோட ஐடியா தான் அது. It was a very good idea. Everybody were, happy seeing their name before அவங்க பேர் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ட்டு இருக்கிறத வந்துட்டு ஒரு கார்டில் பார்த்ததுக்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி பிகம்ஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட் வெரி சூன். எங்கடா காணாம போயிட்ட? பேஸ் ஒன்றும் இல்லை. ஆ சார்ஜ் போட்டேன். ஓகே. ஸோ யா, ம் பிரிண்டிங்ல வேற என்ன பண்ணுவோம் வேற என்ன, அந்த பெரிய பேனர்ஸ் வைக்கிறது, அதான் அதெல்லாம் சொல்லிட்டேன். அதான் அந்த பாயிண்ட்ஸஸ். தென் ஃப்ளெக்ஸஸே அவ்வளோ ஃப்ளெக்ஸஸ் அடித்தோம். ஆக்சுவலி நிறைய ஃப்ளெக்ஸஸ் அந்த பிரிண்டிங் ஒர்க்கு நிறைய போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டு கிட் நாங்கள் ரெடி பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐடி கார்டில் அவங்க நேமு, அவங்க கியூஆர், அவங்க நம்பரோட போட்டு, தென் அதே மாதிரி நேம் கார்டு, அதுவும் அவங்களோட பர்சனல், அவங்க ஒவ்வொரு கிட்டுமே அவங்களோட நம்பர் போட்டு ரெடியாக இருக்கும். நம்பர் சொன்னால் எஸ், கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைஸ்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வாஸ் சீம்லெஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். எங்க போய் நிக்கணும் அது எதுன்ட்டுல எந்த செலவும் இல்லாம போனோம், வாங்கணும், வந்தோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இட் வாஸ் ஈஸியர். ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் வெல் மைக்ரோ மேனேஜ் பிஃபோர் ஹேண்ட் இட் செல்ஃப். இந்த மாதிரி விஷயம் பண்ணோம். தென் எம்சிஎஸ் கூட எம்சி பண்றது கூட என்னன்னா, ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருந்தாங்களா எம்சி மட்டும். ஸோ ஒவ்வொரு செஷனுக்குமே 2 பேர். ஸோ இதுவும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஒரே ஒரு 4-5 பேருமே எம்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் இருந்த ஒருத்தர் வந்து திங்க் பண்ணார். ஸோ அவரோட ஐடியாவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால ஒரு நிறைய பேர்த்துக்கும் எம்சி பார்ட்டிசிபேஷன் தரலாம் இவ்வளோ பெரிய பிக் ஈவெண்ட்டில். ஸோ எம்சி ஈவெண்ட்டில் நிறைய பேர் பண்ணாங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் சொன்னேன். தென் ஸ்டூடெண்ட் ஸ்பீக்கர்ஸ் சொன்னோம். அதுவே வந்து செலக்ட் பண்ணுறதே ஒரு ப்ராசஸ் பயங்கரமாக. அதுக்கு வந்து நிறையா எங்களோட எப்படி சொல்கிறது, சிஎஸ் பிரான்ச் ஆக்டிவ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுற சிஎஸ் வந்து சீனியர் மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. நாங்கள் பண்ணலப்பா, மெம்பர்ஸ் தான் பண்ணாங்க எங்கள் பிரான்ச் கான்ஃபரன்ஸில். அதுக்கே வந்து ஒரு 30 பேர் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்களா இருப்பாங்க. ஸோ அதில் ஃபில்டர் அவுட் பண்ணி 4 into 3 12 கடைசியாக 12 பீப்புள்ஸை ஃபைனலைஸ் பண்ணோம்.
ஸோ ஸ்பீக்கர்ஸுமே ஒரு ரவுண்டு ஆல்ரெடி நடக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க ப்ரிப்பேரே பண்ணுறாங்க. ஸோ அதுவே தனி ஒரு ப்ராசஸ். இந்த ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனே ஒரு பயங்கரமான, நீங்கள் கொண்டு வரணும் அந்த மேஜிக்கல் நம்பரை. அது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக எங்களுக்கு இருந்துச்சு அந்த மேஜிக்கல் 500 நம்பரை அச்சீவ் பண்ணப்ப. நாங்கள் அதுக்கு மேலே எங்கள் கான்ஃபரன்ஸில் 613 நினைக்கிறேன் அந்த 625. 625 ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஆக்சுவலி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அதுவே ஒரு பயங்கரமான ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் வைக்கிறது, ஆஃபீஸாக போகணும், இன்வைட் பண்ணணும், நிறைய கால்ஸ் பண்ணணும். சொன்னால் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் ஒரு 1500 கால்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா. ஸோ ஆஃபீஸ் போனாலும் அந்த பிரின்சிபல்ஸ் அலோவ் பண்ணணும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறதுக்கு. லாட் ஆஃப் ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின்லி பண்ணும். தென் அதுக்கப்புறம் கல்ச்சர் டீம்ஸ் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, மறந்துட்டோம். ஸோ அவங்க தனியாக வந்து 2 டே கான்ஃபரன்ஸில் ஆக்சுவலி நடக்கும். ஸோ அதில் கல்ச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் டான்ஸ் நடக்கும், சிங்கிங் நடக்கும். ஸோ இந்த விஷயம் ட்ராமா நடத்துகிறோம் நாங்கள். ஸோ அவங்களும் ஒரு 1 மந்த்தாக பயங்கரமாக அவங்க எஃபர்ட் போட்டு ட்ராமாலாம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அவங்களே, சாங்ஸ் மிக்ஸ் பண்ணி, டான்ஸுக்கும் அவங்களே கோரியோகிராஃப் பண்ணி, அதுக்கு பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டு கான்ஃபரன்ஸுக்கு முடிஞ்ச உடனே அவங்களோட டேலண்ட்டையும் ஷோகாஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும் ப்ரிப்பரேஷன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் நடக்கும் அந்த ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு. ஸோ பயங்கரமாக இருக்கும். இதான் ஓவராலாக வேறு ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணாம வேறு என்னெல்லாம் பண்ணணும் நம்ம, இல்லை அவ்வளோதானே? ஐ திங்க் மோஸ்ட்லி எவ்ரிதிங் இஸ் கவர்ட். எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பான்சர்ஷிப் ஆக்டிவிட்டி அதெல்லாம் மெம்பர்ஸே அவங்க தெரிஞ்சவங்களாம் அந்த மாதிரிலாம் ஸ்பான்சர்ஸ் கேட்டு அவங்கள பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு உண்டான சில விஷயம்லாம் இருக்கும், க்ரைட்டீரியாஸ். நீங்கள் பொண்ணும் கோல்டா சில்வரா அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வச்சு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். ஸோ அவங்க லோகோஸ்லாம் எல்லாம் போயிடுச்சா. ஆக்சுவலி இன்னொரு டீம் மறந்துட்டேன், பிபிடி ஆப்ரேட் பண்ணுறவங்க அவங்களே மறந்துட்டேன் நான் மெயின். ஸோ அவங்க ஸ்க்ரீன் போயிட்டுருக்கோம், சேஞ்ச் பண்ணணும் என்னென்னு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒர்க் தான். அதை ரெடி பண்ணுறது பிபிடி அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ பேச நிறைய வந்துகிட்டே இருக்குது, அவ்வளோ டீம்ஸ், அவ்வளோ ஒர்க் அந்த 2 days கான்ஃபரன்ஸில் ஃபுல்லாக நாங்கள் போட்டோம். இதுதான் ஓவராலாக. ஹாஸ்பிட்டாலிட்டி டீமுக்கு வந்துட்டு இங்க ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். பிகாஸ் எல்லா கெஸ்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண டீம்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் தான். ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. யார் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணீங்களோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு that is from at the moment from the moment from the which they landed in Salem till they depart from Salem, அது வரைக்குமே வந்து அந்த allotted student would be with them. சாப்பிட்டாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு they would பக்கத்துலயே இருந்து க்ளோஸா இருந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, பக்கத்துல ஏதாவது போயிட்டு வரணும், அவங்க செஷன் முடிஞ்சிச்சுன்னா சரி அவங்க சேலம் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அரேஞ்ச் பண்ணி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆல்சோ ஸ்டூடெண்ட் ஸ்பீக்கர்ஸுக்குமே வந்துட்டு டிராவல் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஆர் ஸ்டே அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க வந்துட்டு போற வரைக்கும் வந்துட்டு ப்ராப்பரா பார்த்துக்கணும். ஸோ இங்க எல்லாத்துமே வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லா ஞாபகம் இருக்கு, கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி நாள் கூட யாரும் தூங்கலன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா, அந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருந்தது. சௌமியெல்லாம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாங்க, நாங்கள் கான்ஃபரன்ஸ் வாசல்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி வரைக்கும் அங்கே ஹாலில் தான் இருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அது நிறைய இடத்துல கடைசி நேரத்துல எல்லாம் இந்த செட்டப் பண்ணி பேனர்ஸ் ஒட்டி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கவுண்டர்ஸ் போட்டு அந்த ஒர்க்ஸ்லாம் நைட்டு தான் எல்லாமே முடித்தோம். 2 o'clock மேலே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 மணி 7 மணிக்கு மறுபடி வந்துருந்தோம். ஸோ இது இவ்வளோ நடக்குது. தென் திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடந்துச்சு. தென் ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஸில் ஹவு த 2 days வெண்ட். ஸோ உனக்கு ஷேர் பண்ண என்னென்னலாம் நடந்துச்சு, சும்மா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணி சொல்லுங்க. காலையில வந்ததும் எனக்கு நான் தான் வெல்கம் ஸ்பீச் படித்தேன் சரியா, அதனால வந்துட்டு எனக்கு நான் வேற அதை படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப
ஆங்ஷியஸா இருந்தது உண்மையை சொல்லணும்னா. நிறைய டைம் பேசியிருக்கேன் நான் ஸ்டேஜ்ல, பட் ஸ்டில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல நான் பேசினது கிடையாது. ஸோ ஐ வாஸ் வெரி ஆங்ஷியஸ், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டேஜ் மேல வேற உட்காரணும், வித் அதர் கெஸ்ட், வித் சீஃப் கெஸ்ட், அலாங் வித் சீஃப் கெஸ்ட் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர், அவங்க கூட எல்லாம் உட்காரணும். ஆஹ் ஒரு மாதிரி புதுசா தான் இருந்தது மார்னிங், அந்த விஜய் மார்னிங் அன்னைக்கு. ஸோ வந்தேன், வென்யூக்கு வந்தேன். ஐ வாஸ் ரெடி, பக்காவா ரெடி ஆயிட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. நத்திங், ஒரு ஒரு பிரச்சனையும் ஆகல காலையில வரைக்கும். காலையில நான் வெல்கம் ஸ்பீச் படிக்கிற வரைக்குமே ஒன்றும் ஆகல. வெல்கம் ஸ்பீச் நல்லா படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து இட் வென்ட் வெல். மார்னிங் வந்து இனாகிரேஷன் முடிச்சாலே வந்துட்டு ஆர்கனைசிங் டீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், இனாகிரேஷன் முடிச்சாலே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, பாதி கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இனாகிரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஈவன் ஆஃப்டர் தட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, நல்லா போகுமா நல்லா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக ஐ டிட் நாட் ஃபீல் எனி ப்ரெஷர் அந்த டைம்ல. ஐ வாஸ் ஏபிள் டு சிட் அண்ட் லிசன் 2-3 செஷன்ஸ். அதாவது ஒரு கமிட்டி மெம்பர் வந்துட்டு ஒரு செஷன் அட்டன் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு இம்பாசிபிளான விஷயம் கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு. பட் ஐ வாஸ் ஏபிள் டு அட்டென்ட் 2-3 செஷன்ஸ் விச் வாஸ் ஒன்லி பிகாஸ் நம்ம வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிருந்தோம் அப்படிங்கறனால தான். ஸோ எனக்கு அது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் when I spoke to another branch committee member எனக்கு ரியலைஸ் ஆச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 நாளுமே எனக்கு தெரிஞ்சு we did not have any லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் த கான்ஃபரன்ஸ் வென்ட் வெரி வெல். எல்லாமே வந்துட்டு ஃபுட்டா இருக்கட்டும் சரி, ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேட், ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து கடைசியா அவங்க கிட்டு வாங்கிட்டு போற வரைக்குமே வந்துட்டு எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய்டு. அதுதான் வந்து நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே. ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே, நமக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். பிகாஸ் வி டோன்ட் earn anything from it. நீ நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரியே. எஸ், இப்போதான் சௌமியா அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. பட் ஏன்னா எனக்கும் அப்படிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துகிற மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசினா தேவர் டோல் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு, பிரச்சனைலாம் வரும், பிரச்சனைலாம் வராமலாம் இருக்காது. திடீர்னு வந்து நல்லா நான் கான்ஃபரன்ஸ் முன்னாடி நாள் வரைக்கும் அது இதுன்னு எதுவும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம சில்லா இருக்கிறோம், அதுதான் அங்கே மேட்ரு. சரி, நான் திடீர்னு நிறைய விஷயம் நடக்கும். நாங்கள் அன்னைக்கு கூட ஃபுட்டு அரேஞ்ச் பண்ண இடத்துல ரொம்ப கிளம்ஸி ஆயிடுச்சு, ஸ்மூத்னஸாக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது டக்குன்னு உடனே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சி சரி பண்ணோம். இந்த மாதிரி நடக்க செய்யும். இப்படி டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணுறோம், ப்ளேம் பண்ணிட்டோ அது நினச்சி ஃபீல் பண்ணுறதோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மூவ் ஆன் பண்ணோம், நான் நடக்க செய்யும். பட் ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி தான் சில்லாக தான் மோஸ்ட்லி 2 days கான்ஃபரன்ஸ் வந்துட்டு. நானுமே ஸ்டேஜில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணேன். நல்ல க்ரௌடு. என் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எப்படி இருந்துச்சு சௌமியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சதும் இட் வாஸ் என்ன சொல்றது, அட்டென்ஷன் கிராபர். டக்குன்னு எல்லாரும் எங்க பாத்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு என் நெஞ்சில் குடியிருக்கும்னதும் இட் வாஸ் அமேசிங். ஒரு ஹுக் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா நானும் என் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடித்தேன். சீஃப் கெஸ்ட் நாங்கள் வந்து பாஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டுருந்தோம். ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் ஆனர் டி நடராஜன், இந்தியன் கிரிக்கெட்டர், அவர் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அது எல்லாருக்கும் நமக்கே தெரியாது காலையில வரைக்கும். எங்களுக்கே தெரியாது, எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க எங்க 2 பேத்துக்கும். எல்லாத்துக்கும் தெரியாது, எங்களுக்கு காலையில சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அவர் நடராஜன் வந்திருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ இனாகுரேஷன் முடித்தோம், டெக்னிக்கல் செஷன் ஒவ்வொன்று போச்சு. எம்சி டீம் ப்ராப்பராக எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அது பாட் ஸ்மூத்தாக போச்சு. ஃபுட்டும் தந்தோம், ஃபுட்டும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக போச்சு. கல்ச்சர்ஸ் ரன் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஸ்மூத். என்ன பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போச்சு, கல்ச்சர்ஸ் நடக்கிறப்ப எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தோம்.
ஜஸ்ட் எல்லாம் கரெக்ட். சிட் பேக் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். சம்டைம் ஏதோ ஒரு மிஸ் ஆகும் தானே, எல்லாமே 100% நடக்காது. அதெல்லாம் டக்கு டக்குன்னு கோ த்ரூ பண்ணோம். நம்ம சொன்ன அந்த ஃபுட்டு விஷயம் சொன்னானே இல்லையா, டக்குன்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன இடமா இருந்தது, நாங்க கரெக்டா கரெக்ட். பிளான் பண்ணல டக்குன்னு. இந்த கியூ மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஆ, ப்ராப்பரா. பண்ண முடியல எங்களால. அது ஃபர்ஸ்ட் ஒரு டீ பிரேக் ஐ திங்க் அந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான். அதுக்கப்புறம் இட் வெண்ட் ம். ஸ்மூத்தா அது என்ன போயிடும். ஆயிடுச்சுன்னா டோருக்கு வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் இடம் தான் இருக்கு ஃபுட்டு சாப்பிட்ற இடம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கவுண்டர் மாதிரி நாங்க போடல, ஒரு ஒரு ரெண்டு மூலையிலயும் ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி நாங்க வச்சுட்டோம். ஒரு 500 பேர் போறாங்க, எப்படி இருக்கும், ஃபுல்லா போயிட்டாங்க. நீ உனக்கு ரிட்டர்னும் வழி கிடையாது, இப்படி வர்றதுக்கு வழி கிடையாது. ஃபுட்டு வாங்கிட்டு அங்கங்க நிக்கிறாங்க, வென்டிலேஷன் இல்ல, வேர்க்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம் வந்துச்சு. உடனே நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம், அந்த கதவுக்கு வெளியே வந்து என்ன பண்ணோம், ஒரு பெஞ்ச் இருக்கும்ல, பெஞ்சஸ் லைனா போட்டுட்டு ஒரு கவுண்டர் மாதிரி போட்டோம் நடந்து போறதுக்கு. நீ வெளியே வந்து இப்படி ரைட்டு திரும்பி ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே நீ வெளியே போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு உடனே நாங்கள் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிளம்சினஸ் எங்கேயுமே வரல. எல்லாரும் ஃபுட்டு அப்படியே அழகா வாங்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண இருக்கும். வேற ஏதாவது ஃபேஸ் பண்ணாம என்ன அந்த மாதிரி இதுல தானே மோஸ்ட்லி இது இல்லை. நான் நம்ம ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருந்தப்போ ஒரு ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர்ஸ் மெசேஜ் ம். இந்த மாதிரி சேர் பத்தல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கவுண்ட்டுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஐ மீன் அட்டெண்டன்ஸ் ஃபுட்ஃபாலுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, இருக்கிற சேர்ஸ் விட ஜாஸ்தியா வந்துட்டாங்க, ஸோ என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அது வந்து டக்குன்னு சேர்மன்ட்ட கேட்டுட்டு என்ன பண்றது கேட்டு அதை அந்த டைம்ல பண்ணோம். அதான். மற்றபடி ஐ திங்க் எவ்ரிதிங் வாஸ். ஆமா ஆமா. இல்ல இன்னொரு விஷயம் ஃபுட்ல என்ன நடந்துச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா காலையில மோஸ்ட்லி கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ண, மோஸ்ட்லி ஃபுட்டு என்னன்னா கான்ஃபரன்ஸ்ல லஞ்ச் டைம் அண்ட் டின்னர் மோஸ்ட்லி தருவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் டின்னர் இல்லைன்னா கூட நடக்கும். மோஸ்ட்லி லஞ்ச் இருக்கு எல்லாத்துக்குமே, எல்லா கான்ஃபரன்ஸ்லையுமே. சம்டைம்ஸ் ஈவென்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனால் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மார்னிங்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணோம். அது இல்லாமல் அதர் பிரான்ச்சஸ்லேருந்து சில பேர் வராங்க பஸ்ஸஸ் வச்சுலாம். ஸோ அவங்களாம் நாங்கள் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா காலையில வந்து பத்தல ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு கொண்டு வர சொல்லியிருந்தோம். அது கொண்டு வந்த கேப்ல என்ன ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்துட்டாங்க, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டைம் சொல்றதுனால நெக்ஸ்ட் ட்ரிப் அவங்க வந்து இன்டர்வலுக்கு ஸ்நாக்ஸஸ் கொண்டு வரணும், அது அவங்களால கரெக்டாக டெலிவரி பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. ஏதோ நம்ம கை அந்த ஸ்நாக்ஸ் எங்களால அப்போ ப்ரொவைட் பண்ண முடியல. மற்ற வேற இருந்த ஸ்நாக்ஸ் வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் கோத்ரூ பண்ணோம் ரியல் லைஃப் அந்த அந்த ஸ்பாட்ல. மோஸ்ட்லி திடீர்னு பார்த்தா நீங்க நினைச்ச டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க ப்ரோக்ராமு, டக்குன்னு நினைச்ச டைம்ல ஸ்டார்ட் ஆகாது. எல்லாரும் வந்து பசிக்குதுன்னு ஓனுங்க, அங்க இருந்து எல்லாரும் ஒரு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும், அப்படி நடக்கும், சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணுவோம், கையிலே கிடையாது. கரெக்டா எப்படி மேனேஜ் பண்ணும். இந்த மாதிரி நடந்துச்சு. கான்ஃபரன்ஸ் சீக்கிரம் நடந்துச்சு, லேட்டா நடந்துச்சு, ஃபுட்டு இல்ல, கிளம்சி ஆச்சு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே எங்களுக்கு நடக்கல. ஸ்மூத்தா எல்லாரும் வந்தாங்க, ஸ்மூத்தா போனாங்க, கரெக்டா எல்லாம் உட்காந்தாங்க, சாப்பிட்றோம் எல்லாமே நீட்டா சாப்பிட்டு, ப்ரோக்ராமும் கரெக்டாக டைமுக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸும் வந்தாங்க, அதே டைமில் எவால்வேட் பண்ணி அவார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ப்ராப்பராக போயிடுச்சு. ஸோ இதுதான் மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக 2 நாள் நடந்துச்சு கான்ஃபரன்சஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி கான்ஃபரன்சஸ் நடந்தது. தென் ஆஃப்டர் கான்ஃபரன்சஸ் என்னென்னலாம் விஷயம் பண்ணோம் நம்ம சௌமியா? ஆஃப்டர் கான்ஃபரன்சஸ் ஸோ ப்ரீ கான்ஃபரன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம் பிஓஎஸ் கிட்ட இருந்து. ஸோ அதே மாதிரி போஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம பண்ண மெயினாக நமக்கு வந்துட்டு கான்ஃபரன்ஸோட மெயின் ரெவென்யூவே பிஓஎஸ் தர கிராண்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஃபீஸ் இல்லாம நமக்கு கிராண்ட் தருவாங்க பிஓஎஸ்ல இருந்து. கிராண்ட் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பென்சஸ் வி மேக் அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து பிஓஎஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா we need all the receipts, bills and receipts or invoices, whatever you call. அது எல்லாமே நமக்கு வேணும். நம்ம பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கான்ஃபரன்ஸ் தேதி வரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமோ ரிலேட்டட் டு கான்ஃபரன்ஸ் அது எல்லாத்துக்குமே பில் வேணும். பில் இல்லாம
கிராண்ட் கிடைக்காது நமக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ்க்கு. ஸோ அது பில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு we have to get it audited from the branch auditor. அப்புறம் சேர்மன் அண்ட் பிரான்ச் சேர்மன் சைன் பண்ணணும். சிகாசா சேர்மன் அண்ட் பிரான்ச் சேர்மன் 2 பேரும் சைன் பண்ணணும். ஆடிட்டர் ஷுட் சைன். இதெல்லாம் சைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா we have to send it to POS for the approval of the grant. So, நம்ம ஒரு அமௌண்ட் கேட்போம். அவங்க எவ்வளோ வந்துட்டு அலௌட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி they will send the grant. So our branch will then raise the grant amount. கிராண்ட் கிடைக்கும். இது ஒரு பக்கம். அப்புறம் மற்றபடி ஐ கெஸ் வேற என்ன கேட்பாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்கர்ஸோட இதெல்லாம் கேட்பாங்க. பேப்பர்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ண பேப்பர்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அண்ட் வேற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்மளோட சாவனர் காப்பி சம்டைம்ஸ் கேக்குறாங்க. நம்ம டென்யூர் கேட்கல, நமக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்ததுன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேட்பாங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணாதான் we will receive the grant. இதெல்லாம் தான் மேஜர் போஸ்ட் கான்ஃபரன்சஸ் ஒர்க். எஸ். ஸோ இதான் மெயினாக கான்ஃபரன்சஸ் இதான் 4 பேஸாக நடக்கும். இதே நிறைய விஷயம் இன்னும் நிறைய நடக்கும். எங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறோம். எஸ். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த பில்ஸ் எல்லாம் சொன்னேன், அந்த பில்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. கரெக்டா வந்து பே பண்ணணும். சில இடத்துல எங்கெல்லாம் நெகோசியேட் பண்ண முடியுமோ நெகோசியேட் பண்ணி பிரைஸ் நெகோசியேட் பண்ணி அது எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு காஸ்ட் குறைக்க முடியும்னு தான் பார்க்கணும். பிகாஸ் அவ்வளவு காஸ்ட் வைக்க கூடாது. அதனால அப்ராக்சிமேட்டா எவ்வளவு மணி இன்வால்வ் ஆச்சு கான்ஃபரன்ஸ்க்கு? ஒரு 10 to 12 lakhs 10 lakhs ஆயிருக்கும் கண்டிப்பா. 10 லட்சம் அப்போ. ஸோ சிகாசால வந்துட்டு நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பெண்டிங் 10 lakh rupees ஃபார் அன் ஈவெண்ட். வந்து பார்த்து பண்ணணும் நம்ம. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்கும். நீங்க 10 lakhs வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு உங்க கல்யாணத்தை தவிர வேற எதுவும் எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு ட்ரைனிங். ஏன்னா கல்யாணம் நடக்க மாதிரி தான். பந்தி பேசணும், ஸ்டேஜ் பேசணும், டெக்கரேஷன். இன்ஃபேக்ட் ஒரு சிஏ who attended the conference நம்ம சேர்மனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு தட் இட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு வெட்டிங் மாதிரியே இருந்தது. த ஹாஸ்பிட்டாலிட்டி, நீங்க பாத்துக்கிட்ட விதம், கெஸ்ட் பாத்துக்கிட்ட விதம், ஃபுட்டை சர்வ் பண்ணது, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜா வச்சுக்கிட்டது, இது எல்லாமே வந்து ஒரு கல்யாணம் மாதிரியே இருந்தது. சிறப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. லிட்டலா சொல்லணும்னா இது சொல்ல போனா இது ஒரு கல்யாணம் மாதிரி தான், கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும். கலகலகலன்ட்டு. இட் இஸ் an amazing experience. Yes. So conference being in part of the conference is big thing. வாலண்டரி பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணி பண்ணலாம், அதுவே சூப்பரா தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்ஃபரன்சஸ். ஸோ இது இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம். ஒரு 10 ஸ்போர்ட்ஸ் மேலே பண்ணியிருப்போம் மொத்தமே. நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருப்போம். என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் இண்டோர்லேருந்து ஆரம்பிச்சோன்னா டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், அப்புறமேட்டு ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் நடந்துச்சு. தென் அவுட்டோர்னு பார்த்தா வாலிபால், பேஸ்கெட் பால், த்ரோ பால், கிரிக்கெட், அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். ரன்னிங் பண்ணோம், 100 meters ரன் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாக நடந்துச்சு. எல்லாத்துக்குமே சில இதெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் நடத்த முடியாது. கிரிக்கெட்லாம் நடத்த முடியாது போயப்பா, அதுக்குன்னு கிரிக்கெட் கேட்காதீங்க. ஸோ நடத்த முடிய அளவுக்கு கேர்ள்ஸஸும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ இத்தனை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் டென்யூரில் பண்ணோம். தென் ஆல்சோ வேற என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் மெயினாக நம்ம பண்ணோம் சௌமியா? யூத் ஃபெஸ்ட் நடந்தது. ஃபார்
கல்ச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா யூத் ஃபெஸ்ட் நடந்தது. யூத் ஃபெஸ்ட்ல வி கண்டக்டட் லாட் ஆஃப் கேம்ஸ் என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸும் பண்ணாங்க. எஸ். லைக் சிங்கிங், டான்சிங் அண்ட் ட்ராமா, இந்த மாதிரி வந்து நிறைய இதுவும் இருந்தது. மருதாணி குக்கிங், ஃபயர்லெஸ் குக்கிங், எஸ். அந்த மாதிரி சும்மா ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு அது ஒரு டே. நல்லா ஜாலியா இருக்கும். குவிஸ் ஆமா காம்படிஷன்ஸ் நடக்கும். அப்படியே நீங்க Yeah, ஆன்சர் yeah, பண்ணலாம். அந்த மாதிரி. ஆமா தென் வி வென்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் விசிட் இன் ஹைதராபாத் போனோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போனோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி போனோம். தென் தென் நிறைய இந்த மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஒர்க் ஷாப்ஸு, நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எல்லாம் மோஸ்ட்லி எல்லா நேஷ்னல் டேலண்ட் சர்ச்சும் பிரான்ச்சில் கண்டக்ட் பண்ணோம். அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து கோ ஃபார் சென்னை. எல்லாருமே சென்னை போனாங்க. அங்கே செலக்ட் ஆகிறவங்க அகெயின் டெல்லி போவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்லேயும் நாங்கள் எல்லாமே கண்டக்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சென்னை போய் என்ஜாய் பண்ணிட்டு பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி நீங்கள் பண்ணுற ஸ்டே, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் நீங்கள் சென்னை ட்ராவல் பண்ணுறப்ப. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சென்னை போட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் வருவாங்க. தென் இது இல்லாமல் வி டன் ஆர்டிகல்ஷிப் டிரைவ் மாதிரி ஒன்று பண்ணோம். எப்படின்னா ஃபேர்ம்ஸ்லாம் இன்வைட் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி, டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, ஹையர் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் பண்ணோம். அது மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ஈவெண்ட் அங்கே எல்லாத்துக்குமே இருந்தது பயங்கரமாக. இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் பண்ணோம். நிறையா குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ், மோஸ்ட்லி இதான் மேஜர் ஈவெண்ட்ஸ் பண்ணது ஓவராலாக இருக்கணும். ஸோ தென் இந்த இதெல்லாம் பண்ணி பேக் எண்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னேன், என்ன சொல்லியிருக்கோன்னா அவார்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்க்குமே பண்ணுவாங்க. நீங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணுறத வச்சு பாயிண்ட்ஸை ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து வி காட், நீங்களே சொல்லுங்கள் சௌமியா, வி காட் நேஷனல் லெவல்ல பெஸ்ட் பிரான்ச் அவார்ட் செகண்ட் பிளேஸ் வாங்கினோம் நம்ம. அது என்ன கேட்டகரி? அது மீடியம் கேட்டகரி. மீடியம் கேட்டகரியில் வி காட் அவார்ட் அண்ட் வென் டு டெல்லி. ஃப்ளைட்டில் போனோம். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். நான் அப்படி தான் ஃப்ளைட்டில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ப்ரோஸ் ஆஃப் ஜாயினிங் சிகாசால இதுவும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளைட்ல போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்துக்கு. ஸோ அது ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் உங்களுக்கு. அது எவ்வளோ பேர் போறீங்கன்னு பொறுத்து அது தனி கணக்கு. பட் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 பேர் மட்டும் போனீங்கன்னா ஃபுல்லி ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் நீங்கள். பட் செலவு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போடணும்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஜாலியாக நாங்களாம் சுற்றி பார்த்துட்டு அவார்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ஃபீலிங். அவார்ட் கலெக்ட் பண்ணி டெல்லியில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. ஊஃபான் நடக்கும் ஏர்லி. ஸோ அந்த ஒரு வென்யூவில் போயிட்டு அவார்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எங்களால். பட் அந்த அன்னைக்கு மட்டும் லாஸ்ட் டேயில் போயிட்டு இந்த ஈவினிங் ப்ரோக்ராம் வி கேன் அட்டன் பண்ணிவிட்டு வி கேன் கலெக்ட் பண்ணோம். ஒரு பெஸ்ட் மொமெண்டம், ஒரு நல்ல ஃபினிஷாக இருந்தது அந்த அவார்ட் கலெக்ட் பண்ணது. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு சௌமியா அந்த டென்யூர் ஃபுல்லாக? எனக்கு ரொம்ப செரி ஆன் டாப்னு நான் சொல்லுவேன் அந்த அவார்டுங்கிறது. நான் அவார்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல பெருசா. லைக் பண்றத பண்ணியாச்சு, நம்ம சப்மிட்டும் பண்ணியாச்சு, நாமினேஷனுக்கு ஃபைலும் பண்ணியாச்சு, அவார்டுக்கு வந்து ஃபைலும் பண்ணியாச்சு. நம்ம ஓகே, நம்ம சைட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ வி ஆல்வேஸ் கோ ஆன் த ரூல், டூ யுவர் எஃபர்ட்ஸ், do நாட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் நமக்கு. அதனால I was very satisfied when we submitted our annual report itself. அவார்டு வந்தது. இட் இஸ் டெஃபினெட்லி செரி ஆன் டாப். எனக்கு வருத்தமே கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது ஆன் த அந்த பெரிய ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன்ஸ் கிடைச்சது இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த பிரான்ச்சஸ். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ரிசீவிங் தி அவார்ட். அண்ட் பிரசிடென்ட் பக்கத்துல, ஐசிஐ பிரசிடென்ட் பக்கத்துல நின்று ஐசிஐ பிரசிடென்ட் கையால அந்த அவார்ட் வாங்குறது, இட் இஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ ஐ வுட் செரிஷ் தட் மூமெண்ட் ஃபார் எவர். எஸ். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் மெமரிஸ் இந்த இதிலெல்லாம் இருக்கு. நாங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் வி என்ஜாய், நிறைய லேர்ன் பண்ணோம். எஸ். ஸோ ஃபைனலி என்னன்னா, நீ இப்போ என்ன முடிக்கலாம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணலாம்? உதர் கேன் ஜாயின் கமிட்டியா? வாட் இஸ் யுவர் அட்வைஸ்?
ஃபைனல் தாட். கண்டிப்பா நான் வந்துட்டு பியூர் உங்களால முடியும், ஜாயின் பண்ண முடியும். முடியல அப்படின்னா நான் எதுவும் சொல்லல. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஜாயின் த கமிட்டி, உங்களுக்கு எந்த வீட்ல ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்ல, வீட்ல எதுவும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அந்த அந்த ஃப்ரீடம் இருக்கு, யூ கேன் கம் டு த பிரான்ச் ரெகுலர்லி அப்படின்னா தாராளமா யூ கேன் ஜாயின் த கமிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு போஸ்டிங் தரல அப்படின்னாலும் வந்துட்டு வாலண்டியரா இருந்து போஸ்டிங் கிடைக்கல, தரலங்கிறத விட கிடைக்கல அப்படின்னா வாலண்டியரா இருந்து நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, ஒரு 1 இயர் வாட்ச் பண்ணுங்க. நானே அப்படிதான் வந்து நான் எனக்கு எடுத்தோன்னு டேரக்டா வந்து வைஸ் சேர்மன்லாம் கொடுக்கல. நான் அதுக்கு முன்னாடி வருஷம் ஐ டிராவல்ட் அலாங் வித் த சிகாசா கமிட்டி ஆஸ் அ வாலண்டியர். நான் வாலண்டியரா இருந்தனால சேர்மன் அண்ட் த மேனேஜிங் கமிட்டி ஹேஸ் சீன் மீ த்ரூ த ப்ரீவியஸ் டேர்ம். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வைஸ் சேர்மனாக கொடுத்தாங்க. ஸோ அதனால கமிட்டிக்கு வாங்க, வந்து இவ்வளோ விஷயம் நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு ஐ திங்க் 50 மினிட்ஸ் மேலே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளோ விஷயம் கமிட்டியில் இருக்கு. அண்ட் நிறைய நிறைய பேரை சந்திக்கலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம், நிறைய கத்துக்கலாம், நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஈவெண்ட் ஆர்கனைசிங்லாம் வந்துட்டு சொன்ன மாதிரி கல்யாணம் தவிர வேற எந்த ஈவெண்ட்டும் நீங்க ஆர்கனைஸ் பண்ண மாட்டீங்க உங்க லைஃப்ல. பெருசா சொல்றேன். ட்ரிப் ஆர்கனைசிங் அதை விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறது அதை விட்டுருங்க. மற்றபடி ஒரு ஈவெண்ட் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்டார்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நீட்ஸை வந்துட்டு நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து சிகாசால ஜாயின் பண்ணலாம். உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பில்ட் ஆகும். நீங்க 4 பேர்கிட்ட பேசுறதே வந்துட்டு உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஏத்தி விடும். அண்ட் தட்ஸ் இட். அது ஒரு தனி உலகம் சிகாசாங்கிறது. ப்ளீஸ் டூ ஜாயின் இஃப் யூ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின். இட்ஸ் லைஃப்ல ஒன்ஸ் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எனக்கு கேட்டால். பிகாஸ் முன்னாச்சும் 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் இருந்தது, இப்போ 2 இயர்ஸாக மாறிடுச்சு. மோஸ்ட்லி இந்த ஆர்டிகல்ஷிப் டின்னர் தான் எல்லாருமே கமிட்டியில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் என்ன கேட்டால் பெஸ்ட் டைம் டு பார்ட்டிசிபேட் இன் சிகாசா ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆர்டிகல்ஷிப் பீரியட் தான். எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப வர்றது ஐ டோன்ட் ப்ரிஃபர் மோஸ்ட்லி. பட் வர்றது நல்லது தான். ஹாவ் சம் ஃப்ரீ டைம், கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். பட் பெஸ்ட் டைம் உங்களோட 100% நீங்கள் ஒரு விஷயத்தை தர முடியும். இல்லைன்னா நிறைய விஷயத்துல நீங்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். யா இட்ஸ் கிரேட் டைம் ஒன்ஸ் இன் லைஃப். அவ்வளோதான். சிஏவே நீங்கள் மோஸ்ட்லி சம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அவ்வளோதான். அதில் இந்த சான்ஸ் ஒரு டைம் தான் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ்னா ட்ரை இட். அதான் வீடியோ. அண்ட் சேலம் மாதிரி இருக்கிற ஸ்மாலர் சிட்டிஸ்ல வந்துட்டு என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் சேலம்ல என்ன எனக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் கூட எக்ஸ்போஜர் கிடைக்கும், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட போறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்றது, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்றதை விட உங்களுக்கு சிஏஸோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பிகாஸ் லாட் ஆஃப் சிஏஸ் கம் டு த பிரான்ச். அவங்களோட நீங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்க வாங்கிக்கிறதுக்கு, அவங்களோட கைடன்ஸை வந்து நீங்க வாங்கிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைக் எங்க இருந்தோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு 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 தாட் ஒரு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு நீங்க பெரிய சிட்டிஸ்ல தான் பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் நான் போய் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம, ஸ்மாலர் சிட்டிஸ்ல நீங்க எங்க இருந்தாலுமே சரி, உங்க ஊர் பக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா அந்த பிரான்ச்ல போய் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருந்தா கண்ணை மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு டைம் கூட பாஸ் ஆகிருக்கலாம் வீடியோ பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் அவர் சைட். நாங்கள் நல்லா நிறைய எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்போம், நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த மாதிரி சிகாசன் பற்றி யாருக்கு தெரியாது அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன சிகாஸை பற்றி தெரியும், அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ, இந்த மாதிரி என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு நிறைய இந்த மாதிரி நானும் அவங்களோட டிஸ்கஸ், இன்டர்வியூஸ், நிறையா டிப்ஸ், நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் யூடியூப் சேனலில். ஸோ பாய் ஃப்ரம் நவ். ஓகேவா? தேங்க்யூ சௌமியா ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். வெல்கம் சஞ்சய். ஓகே. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை இது. ஸோ நான் தான் தேங்க்யூ பண்ணோம் உங்களோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ பாய் எவ்ரி ஒன். ஷியோர், பாய்.